ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவனை மாதிரி புத்திசாலி ஞானம் உள்ளவனை உங்களால பார்க்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, who is Holy Spirit? ஆவியானவர் யார் தெரியுமா? அவர் தேவனின் ஆழங்களை அறிந்தவர். அப்படின்னா என்னன்னா, எல்லா டெப்தான மேட்டரும் அவருக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, ஆழங்களை அறிந்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, அவருக்கு புரியாத எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு செகண்ட் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணி, எனக்கு தெரியல, இது எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா ஒரு லைட் அடியும் பாருங்க. நம்ம வண்டிலாம் எப்படி ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? இப்படித்தான். நான் பலசாலி கிடையாது, எனக்கு உதவி தேவைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டாலே என் கூடையே ஒரு பெரிய ஆளை வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு ஊரு பூரா கேட்டுக்கிட்டு எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எப்போ பண்ணணும், ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னா உலகம் தராத ஒரு ஞானத்தை, வெளிச்சத்தை அவர் உங்களுக்கு தர ஆரம்பிக்கும். ஆமென். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவனை மாதிரி புத்திசாலி ஞானம் உள்ளவனை உங்களால பார்க்க முடியாது. ஆமென், ஆமென். தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, வெளிப்படுத்துகிற ஆவியானவர். ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பெரிய ஆராய்ச்சியாளர் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Amen. For God has unveiled them and revealed them to us through the Holy Spirit. For the Spirit searches all things diligently, even sounding and measuring performed depths of God. The divine counsel and things were beyond human understanding. மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத காரியங்களையும் ஆவியானவர் உனக்கு புரிய வைப்பார். அருமையான வார்த்தை பாருங்க. ஆமென்.